நம்ம டேஸ்ட்க்கு ஏத்த போலதான் இருக்கு. ஆனா ஆளுதான் கொஞ்சம் அழுக்கா இருக்கு. ஐ அம் நேட் பாண்டி. இருங்க மேடத்தை கூப்பிடுறேன். மேடத்தை கூப்பிடுறேன். நீ யாரு? நான் இந்த வீட்டு வேலைக்காரி. அதான் ரொம்ப அழுக்கா இருக்க. மேடம் உங்களை பார்க்க போலீஸ்காரர் வந்திருக்காரு. நோ போலீஸ். ஐ அம் ஹெட் கான்ஸ்டேபிள். என்னது போலீஸ் ஏட்டு திருட்டு மொழி முழிக்குது? ஒண்ணுமில்ல, திடீர்னு ஒரு லைட் வந்த மாதிரி இருந்துச்சு, அதான் கண்ணு கூசிருச்சு. பை 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 இன்ஸ்பெக்டர் அனுப்பிச்சாரு. ஐ அம் ஏட்டு பாண்டி. உங்க நாய்க்குட்டி காணாம போச்சுன்னு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களாமே. மை புசி புசி. திடீர்னு ஏன் அழுவுறீங்க? புசி புசி யாருங்க அப்பாவா? அது என் நாய்க்குட்டி பேரு. அது என் குழந்தை மாதிரி வளர்த்தேன். அதுக்கு தினம் என் கையால பால் கொடுப்பேன். நல்ல வேளை கையால பால் கொடுத்தீங்க. அழாதீங்க. ஒவ்வொரு லைட் கம்மா தேடி உங்க நாய்க்குட்டி எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது என் கடமை. ப்ளீஸ். உங்க பேரு? ஜூகி ஜாலா. ஜூகி ஜாலாவா? இது கூட நாய்க்குட்டி பேர் மாதிரி தான் இருக்கு. உங்க வயசு? ஸ்வீட் 16. கூட ஒரு 5 சேர்த்துக்கங்க. கண்டுபிடிச்சேன் 21. இது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கல? நாய்க்குட்டி காணாம போச்சுங்கிற சோகத்திலையா? இல்ல, நான் எல்லாத்துலயுமே மாடர்ன் டைப். எனக்கு வெஸ்டர்ன் மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். காலையில ஏந்திச்ச உடனே பிரெட் ஆம்லெட், மத்தியானம் பச்சை காய்கறிங்க, ராத்திரிக்கு பாலும் பழமும். இதெல்லாம் இப்படிதான் சாப்பிடுவேன். எனக்கு ஏத்த ஹஸ்பண்ட் கிடைக்கல, அதனால தான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. ஐ அம் ஏட் பாண்டி. நான் ஒண்ணு கேப்ப நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே. இந்த மாங்காய் பழுக்கிற சமயத்துல பச்சையும் மஞ்சளும் கலந்த மாதிரி ஒரு கலர் வருமே, அந்த மாதிரி கலர்ல நீங்க இருக்கிறீங்களே, அது எப்படியா? எங்க அப்பா லண்டன், அம்மா இந்தியா, அதான் மிக்சர் மாதிரி மிக்ஸ்டு கலர் ஆயிட்டேன். ஓ, அப்படி நீங்க மிக்சரா? அப்ப மிக்சர் நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நாய்க்குட்டிய பத்தி டீடைல் கேக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பத்தியே டீடைல் கேக்குறீங்க? செல்வி ஜூகி ஜாலா, நாய்க்குட்டியை கண்டுபிடிக்கிறத விட இப்போ உங்களுக்கு தகுந்த புருஷனா கண்டுபிடிக்கிறதா முக்கியம்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, உங்க கனவை ஆயம் விளக்கேத்தி வைக்கிறேன். சாரி, நிறைவேத்தி வைக்கிறேன். Thank you பான். பானா? ஆமா, உங்க பேரை மாடனா பான்னு சுருக்கி கூப்பிட்டேன். கோவமா? நோ நோ, நீங்க என் பேரை பான்னு சுருக்கி கூப்பிட்டாலும் குறுக்கி கூப்பிட்டாலும் வாடா போடா கம்நாட்டி பையான்னு கூப்பிட்டாலும் நான் கோவிச்சுக்க மாட்டேன். வாட்டுமா? ஏய், இங்க வா. என்ன வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்த? சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு, முருங்கக்காய். நான்சென்ஸ். இங்கிலீஷ் காய்கறி வாங்கிட்டு வான்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? பிளேடி பகர். இதெல்லாம் மேடம் சாப்பிடக்கூடிய வெஜிடபிளா? என்னது? என் கூட ஒரு பையன் சுத்துவானே, அவன் தலை மாதிரி இருக்கு. செல்வி ஜூகி ஜாலா, யூ டோன்ட் வரி. இனிமே உங்களுக்கு இங்கிலீஷ் காய்கறிகள் வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. உங்களுக்கு எதுக்கு இங்க சிரமம்? நோ நோ, இது என்னுடைய கடமை. முருங்கைக்காயை மட்டும் இன்னைக்கு சாப்பிடுங்க, நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பாய் பாய். என்னங்க, இந்த காயை கொடுங்க. இந்த புச்சுக்கோ. லண்டன் லண்டன் தான், இந்தியா இந்தியா தான். கருப்பு கருப்பு தான், சிகப்பு சிகப்பு தான். புத்தம் புது காய்கறிகள் பஜாரில் எங்கும் கிடைக்காத காய்கறிகள், அனைத்தும் இங்கிலீஷ் காய்கறிகள். கண் பார்வைக்கு கேரட், ரத்த அபிவிருத்திக்கு பீட்ரூட், நரம்பு புடைக்க வைக்கும் காலிஃபிளவர், ஆஸ்திரேலியா தக்காளி, அபிராமபுரம் அவரைக்காய். என்ன திடீர்னு லோக்கல்? ஆப்பிரிக்கா அவரைக்காய். பெருங்காயம் பெருங்காயம். புத்தம் புது காய்கறிகள் பஜாரில் எங்கும் கிடைக்காத காய்கறிகள், இங்கிலீஷ் காய்கறிகள். கண் பார்வைக்கு கேரட், ரத்த அபிவிருத்திக்கு பீட்ரூட். வணக்கட்டையா, அதான் பொங்கல் தீபாவளி போச்சு, எங்க இந்த பக்கம் வந்தீங்க? டேய், நான் ஒண்ணு உங்ககிட்ட என்ன வாங்க வரல. அந்த இங்கிலீஷ் காய்கறின்னு சொன்னீங்க, அதுல ஒவ்வொன்றும் 2 கிலோ போடு. அது கல்லு. தக்காளி. டேய், எச்சு பண்ண போடுறான். எல்லாம் வெஸ்டர்ன் வெஜிடபிள் தானே? யா. போடு. என்னடா அது நீக்ரோ மூக்கு மாதிரி இருக்கு? அம்பர்லா மிளகா. போட்டுக்கிறேன். பெருங்காயம் பெருங்காயம். கோசே. மொத்தம் 67 ரூபா 40 பைசா. 40 தள்ளிட்டு 67 கொடுங்க. என்னது 67 ரூபாயா? மொத்தமே தள்ளுபடி தான்டா. நடு ரோட்ல காய்கறி வச்சு வியாபாரம் பண்ணிட்டு என்ன தில் இருந்தா அந்த ஏட்டையா கிட்டே நீ காசு கேப்ப. பிள்ளை பகரு. ஏட்டையா, தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு அரசாங்கத்தை சம்பளம் கொடுக்குறாங்கல்ல? அவங்க தர்றாங்க தரல, அத பத்தி நீ என்னடா கேக்குறது? ஏதாவது பேசுன ஜாயிண்ட்க்கு ஜாயிண்ட் கழட்டி உள்ள தள்ளிடுவேன். ஜாக்கிரதை பிள்ளை பகரு. தெய்வமே, என்ன மன்னிச்சிருங்க, நீங்க போங்க. டேய், தினமும் இந்த இடத்துல தான் காய்கறி விப்பியா?
எனக்கு அடிக்கடி காய்கறிகள் தேவைப்படும். உன்னை நான் அடிக்கடி வந்து மீட் பண்றேன். புத்தம்புது காய்கறிகள் பஜாரில் எங்கும் கிடைக்காத காய்கறிகள். பெருங்காயம் பெருங்காயம் பெருங்காயம். பெருங்காயம் பெரியசாமி, இந்த கோட்டால அடிச்சு உன்னை கொன்னுடுவேன். நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டறதுக்காக வாங்கியிருக்க நிலத்துல இருக்க குடிசைங்கள நான் காலி பண்ண வைக்கிறேன். பட் ஒன் கண்டிஷன். நீங்க கட்ட போற 5 ஸ்டார் ஹோட்டல்ல என்னையும் ஒரு பார்ட்னரா சேர்த்துக்கணும். சேகர், குடிசைகளை காலி பண்ணி கொடுத்த அடுத்த நிமிஷமே நான் உங்களை பார்ட்னரா சேர்த்துக்கிறேன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபமா குடிசைகளை காலி பண்ண முடியாது. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். என்ன ட்ரை பண்ணீங்க? ஒரு குடிசைக்கு 10,000 ரூபாய் தரேன்னு சொன்னேன். 10,000. ஏழைங்களுக்கு தேவை ஜாஸ்தி எஸ்கே. நான் அரசியல்வாதிகிட்ட சொல்லி பார்த்தேன். அந்த குடிசைங்கள்ல 2000 ஓட்டு இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு அதான் முக்கியம். அப்ப அதையெல்லாம் மீறி எப்படி அவங்கள காலி பண்ண வைக்க போறீங்க? அது நாளைக்கு தெரியும். ஹாய் டாடி. ஹாய். யார் எஸ்கே? உன் டாக்டரா? She is Anita, my daughter. He is Mr. Sekhar, பெரிய business magnate. தெரியும். நானும் விஜய் ஒரே காலேஜ்ல தான் படிக்கிறோம். வெரி குட். எக்ஸ்கியூஸ் மீ. பை டாடி. Bye. ரத்தம் இல்லன்னு சொன்னாங்க. என் உடம்புல இருந்து எடுத்துக்கிட்டு என் ரத்தத்தை கொடுக்க நான் தயாரா இருக்கேன். இல்ல, ரத்தம் என் உடம்புல ஊறணுமா? அதுக்காக உன் உடம்புல என்ன ஊத்தா வெட்ட முடியும்? போங்கப்பா, எப்ப பார்த்தாலும் கிண்டல தான். ஜூஹி, கோச்சுக்கிறியா? மலர்கிட்ட தென்றல் கோச்சுக்க முடியுமா? ஆஹா, அருமையான உதாரணம். இது லண்டன் பழமொழி. நான் உங்களுக்கு தமிழ்ல சொன்னேன். லண்டன் விஷயம் வேற எதுவுமே எனக்கு கத்து தர மாட்டேங்கிறீங்களா? கத்து தரேன். முதல்ல எனக்கு நல்ல இங்கிலீஷ் பழம் வாங்கி கொடுக்கணும். ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போட்ட உடனே முதல் வேலை அதான். வரட்டுமா? Thank you, பான். லண்டன் லண்டன் தான், இந்தியா இந்தியா தான், கருப்பு கருப்பு தான், சிகப்பு சிகப்பு தாண்டோ. நமஸ்கார். புத்தம்புது பழங்கள், ஆஸ்திரேலியா ஆப்பிள், ஐரோப்பா கொய்யா, அமெரிக்கா ஆரஞ்சு, அனைத்தும் ரத்த அபிவிருத்திக்கான பழங்கள். காரமிளகாய் காரமிளகாய் காரமிளகாய். டேய் மாரி, ஓசிக்கலாய்க்கு வந்துகிட்டு இருக்கான். அந்த ஆளு காய்கறி மட்டும் தான் ஓசியில் வாங்க வருவான். இந்த பக்கம் வரமாட்டான். இவனம் பழங்கள் மட்டும் விற்கப்படும். சத்தியமா காய்கறிகள் விற்கப்படவே மாட்டாது. ஆஸ்திரேலியா ஆப்பிள், ஐரோப்பா கொய்யா, அமெரிக்கா ஆரஞ்சு, அனைத்தும் ரத்த அபிவிருத்திக்கான பழங்கள். ஏன தம்பி, என் தேவை அறிஞ்சு உன் தொழில மாத்திட்டியாடா கண்ணா. பழம் விக்கிறதோட மட்டுமல்லாம நான் ரத்த அபிவிருத்திக்கார பழம் தான் வாங்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சு அதுக்குண்டான பழமா விக்கிறியே. உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியலடா. உடன்பிறவா சகோதரா, எல்லாத்தையும் ஒவ்வொரு கிலோ போடு. நிற்க முடியாதுல டஜன் கணக்கில் போட்டுறா. ஆஸ்திரேலியா ஆப்பிள், ஐரோப்பா கொய்யா, அமெரிக்கா காரமிளகாய். ஏட்டையா, பணம் கேட்டாலும் நீங்க தரமாட்டீங்க. போயிட்டு வாங்க கண்ணா. இனிமே ரத்தம் ஊற வரைக்கும் அடிக்கடி உன் கடைக்கே வருவேன். காரமிளகாய். சொட்ட பழத்தாலே அடிச்சு உன்னை கொண்டுடுவேன். இனிமே எந்த தொழில் ஆரம்பிச்சாலும் அந்த ஆள் ஓசியில வாங்க வந்துருவான். யாருமே தின்ன முடியாத தொழில நான் வரான். கையில பையோட வரான். இன்னைக்கு நம்ம கடையில இருந்து ஒண்ணுமே எடுத்துட்டு போக முடியாது. வரட்டும். இரும்பு வியாபாரம், பழைய இரும்பு வியாபாரம், யாருமே தின்ன முடியாத இரும்பு வியாபாரம், தின்னாலும் ரத்தம் அபிவிருத்தி அடையாத இரும்பு வியாபாரம். பயன்டா தம்பி, இத்தனை நாள் என் தேவை எறிஞ்சு தொழில் பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு தேவை எனக்கு ஒண்ணு, ஆனா நீ தொழில மாத்திட்டியடா கண்ணா. உங்க தொந்தரவு தாங்காம தான் நான் இந்த தொழில இறங்கிட்டேன். வேணா அதுல ஒரு 10 கிலோ எடுத்துட்டு போங்க. திஸ் இஸ் கன் மெட்டல். உனக்கு கிண்டலா போச்சாடா பிள்ளடி பகரு. ஆமா, என்ன எடுத்துட்டு போக வந்தீங்க? என் உட்பி ஜூகி ஜாலாவுக்கு இரும்பு சத்து குறைச்சலா இருக்குன்னு டாக்டர் பேரிச்சம்பழம் சாப்பிட சொன்னாராம். பழைய இரும்புக்கு பேரிச்சம்பழம், பழைய இரும்புக்கு பேரிச்சம்பழம். அடி உங்க பிள்ளடி பகரு, பழைய இரும்பா விக்கிற பேரிச்சம்பழம். இங்க வா நைனா. டேய் கூப்பிடுறவனே. டேய் மாரி, நீ தொழில மாத்தி பண்ணாலும் என் தேவை அறிஞ்சுதான்டா பண்ணிருக்க. டப்பா பேரிச்சம்பழம். 1 கிலோ பழைய இரும்புக்கு எத்தனை கிலோ பேரிச்சம்பழம் தருவே? 1/4 கிலோ. டேய் மாரி, 10 கிலோ பழைய இரும்பு பிரியா தரேன்னு சொன்னல, அதையே 20 கிலோவா? திஸ் இஸ் கன் மெட்டல். அவங்கிட்ட கொடுத்துறா. ஏட்டையா, ஒரு நிமிஷம். என்ன நைனா, நீ இந்த கடையவே எடுத்துக்க. நான் போறேன். எங்க கண்ணா போக போற? புள்ளியார் கோயில் போய் மண்ணை வாரி அடிக்க போறேன். புள்ளியாரப்பா, ஐயோ
இதெல்லாம் பொம்பளைங்க செய்யற தொழில் இல்ல. என்ன கண்ணம்மா ஆளே மாறிட்ட? எல்லாம் ஒன்னாலதான்யா. நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வா. என்ன கண்ணம்மா என்னமோ பேசணும்னு சொன்னா எதுவுமே பேசாம வர? மனசுல இருக்கிறத சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. சொல்லாமலும் இருக்க முடியல. இப்படியெல்லாம் நான் அவதிப்படுவேன்னு கனவுல கூட கண்டதில்ல. ஏயா இந்த அவதிக்கு பேர் தான் காதலா? ஆமா கண்ணம்மா. நான் படிக்காதவ. சினிமாவுல சொல்ற மாதிரி என் காதல் மலையை விட உயரம், கடலை விட ஆழம் எனக்கு சொல்ல தெரியாது. இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட நான் உன்னை விரும்புறேன். அது மட்டும் தான் எனக்கு புரியுது. கட்டிக்கணும்னு ஆசைப்படுறையா? நீயே உங்க அப்பா அம்மா கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவா வந்து சொல்லு. நீ வந்து சொல்ல போற முடிவுல தான் என் வாழ்க்கையே இருக்கு. நான் வரையா? கங்க்ராச்சுலேஷன் விஜய். கை குறா. என்னடா பேரஞ்ச மாதிரி இருக்க? உன் சவால நீ ஜெயிச்சிடா. இல்லடா, நான் கண்ணமாட்ட தோத்துட்டேன். உண்மையிலேயே அவளை நான் காதலிக்கிறேன். என்னடா சொல்ற? ஆமாண்டா, நான் அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லி என் காதலையும் சொல்ல போறேன். வர. உண்மையை சொல்ல போறியா? இவன் சவால்ல ஜெயிச்சும் சட்டையை கிழிச்சுக்காம இருக்க போறதில்ல. வாயா, உள்ள வாயா. யோ, அந்த டிரைவர் ட்ரெஸ்ல அழகு பாதிதாயே தெரிஞ்சது. இதுல எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? சந்தோஷத்துல நீயும் என்ன மாதிரி ட்ரெஸ் மாத்திட்டியா? ஆமா, உனக்கு எது இந்த ட்ரெஸ்? உன் முதலாளிக்கு தெரியாம அவர் ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு வந்துட்டியா? உன் சந்தோஷத்திலே எனக்கு தெரியுதியா, நம்ம கல்யாணத்துக்கு உங்க அப்பா அம்மா சம்மதம் சொல்லிட்டாங்கன்னு. இது எனக்கு காலையிலேயே தெரியா. அதனாலதான் உனக்கு விருந்து மாதிரி சாப்பாடு பண்ண வச்சிருக்கேன். உட்காரு. அட உட்காரியானா? இப்போ வந்துடுறேன். சாப்பிட்டியா? டிரைவரா இருக்கிறப்பவே இவ்வளவு அழகா இருக்கியே. வசதியான வீட்டுல பிறந்திருந்தா எப்படி இருந்திருப்ப? வேணாப்பா, வேணாம், அதெல்லாம் வேணாம். நீ மட்டும் வசதியான வீட்டுல பிறந்திருந்த உனக்கு எனக்கு லவ்வே வந்திருக்காதுல்ல. என்னையா கண்ணுல தண்ணி? காரம் ஜாஸ்தியா? சண்டாளி, பக்கத்து வீட்டு ஆயாவை கேட்டேன், காரம் போட சொன்னா. ஆமா, இப்பதான் ஞாபகத்துக்கு வருது, அவ புருஷன் ஒரு பெரிய குடிகாரன் இல்ல. சரி சரி, இது அப்படியே வச்சிரு, நான் வேற சமையல் செஞ்சிடறேன். கண்ணம்மா, உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்ல போறேன். நான் சொல்ல போறத பொறுமையா கேட்டுக்க. யோ, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அதுதானே ஏதாவது சொல்லிடாதையா. அப்படி ஏதாவது ஒண்ணுன்னா என்னால் தாய்க்கு வர முடியாது. நான் அந்த அளவுக்கு மோசமானவ இல்ல கண்ணம்மா.
நான் உண்மையிலேயே பணக்கார விட்டு பையன் தான். நான் கார் டிரைவர்ல, அந்த கார் எனக்கு தான் சொந்தம். அப்புறம் ஏன் டிரைவரா வந்தேன்னு பாக்குறியா? அதையும் சொல்லிடுறேன். என் கூட படிக்கிற பசங்க சொன்னாங்க உன்னை லவ் பண்ண வைக்க முடியாதுன்னு. லவ் பண்ண வைக்கிறேன்னு சொல்லி சவால் விட்டேன். அதான் டிரைவரா வந்தேன். வந்த இடத்துல உன்கிட்ட தோத்துட்டேன். சொல்லி முடிச்சிட்டியா? சொல்லி முடிச்சிட்டியா? என்ன லவ் பண்ண வைக்கிறேன்னு சவால் விட்டு வந்தியா? பணக்கார விட்டு பையன் இல்ல, அதான் எல்லாத்தையுமே சவால் எடுத்துக்குவேன் போல இருக்கு. கண்ணுமா, இப்ப போட்டே சோறு. இது மேல சத்தியமா சொல்றேன், நான் உன் மேல வச்சிருக்கிறது உண்மையான அன்பு. நீ வந்த காரணமே தப்பா இருக்கிறப்போ உனக்கு என் மேல இருக்கிற காதல் எப்படியா உண்மையா இருக்க முடியும்? கண்ணுமா, எதுவும் பேசாத. நீ பசின்னு மயங்கி விழுந்தப்போ இருந்த காசுக்கு உனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நான் தெரியும் கண்ணுமா, எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வெறும் பச்சை தண்ணியை குடிச்சு உன் வயித்தை நீ நிரப்பிக்கிட்ட. என்ன காப்பாத்த வந்து உனக்கு அடிபட்டப்போ நான் எவ்வளவு பதறினேன். எனக்கு அடிபட்டது நடிப்பு இல்லையா கண்ணம்மா? அது உண்மைதானே? எனக்கு அடிபட்டப்ப நீ பதறினிய, அந்த பாசத்துலதான் உன் மேல எனக்கு அன்பே வந்துச்சு. என்ன என் மேல பாசம் காட்ட வேற யாருமே இல்ல கண்ணம்மா. உன் காதலை என்கிட்ட சொன்னப்பவே நான் சவால்ல ஜெயிச்சிட்டேன். உண்மையிலே உன்னை ஏமாத்தணும்னு நினைச்சேன். அதோட நான் போயிருக்கலாம்ல. நீ இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்ல. இதுவும் உனக்கு நடிப்பாதான் தெரியும். ஆனா ஒரு நாள் நீயே உண்மையை தெரிஞ்சுக்குவ. கார் சாவியை வச்சுட்டு போயிட்டேன். தந்தா போயிடுறேன். செல்வி ஜூகி, அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். உங்களுக்கு பழம் வாங்க போகணும்ல? எனக்கு பழம் வேணாம். ஏன், அதுக்குள்ள ரத்தம் ஊறிடுச்சா? இல்ல, கிறிஸ்மஸ் வருது இல்ல? ஆமா. அதுக்கு என்ன வேணும்? கேக் வேணுமா? பறக்கும் பலூன் வேணுமா? படபடான்னு வெடிக்கிற பட்டாசு வேணுமா? அதெல்லாம் இந்தியால தான் யூஸ் பண்ணுவாங்க. நாங்க லண்டன்ல கொக்கு கறி தான் சாப்பிடுவோம். அதனால எனக்கு கொக்கு தான் வேணும். உங்களுக்கு இல்லாத கொக்கா? லண்டன் கொக்கு வேணுமா? இந்தியா கொக்கு வேணுமா? ஏதோ ஒண்ணு. ஆனா அந்த கொக்க உங்க கையால தான் சுட்டு தரணும். கொக்க கையால எல்லாம் சுட முடியாதுங்க. துப்பாக்கியால தான் சுடணும். போய் சுட்டுட்டு வாங்கோ. கிறிஸ்மஸ் அன்னைக்கு நானும் கொக்கும் உங்களுக்கு விருந்தா போறோம். ஐயோ, நீங்களும் கொக்கும் எனக்கு விருந்தா? சுட்டுறேன். நான் இப்ப எந்த தொழிலும் செய்யறதே இல்ல. சோத்துக்கு டிக்கி அடிச்சாலும் பரவாயில்ல, தொழிலே செய்யறது இல்ல முடிவு பண்ணிட்டேன். நீ தொழிலே பண்ணாம இருக்கிறதாண்டா எனக்கு சந்தோஷம். வை மை உட்பி ஜூகி ஜாலாவுக்கு கிறிஸ்துமஸ் வருதுல்ல, கொக்கு கறி வேணும்னு கேட்டா. கொக்கு எங்க இருக்குன்னு காட்டுறா சாமி. சாமி, வயல்வெளி பக்கமா போய் பாருங்க, வெள்ளையா நிக்கும், அதுதான் கொக்கு. அப்படியா? வெள்ளையா இருந்தா அதுக்கு பேர் கொக்கா? பில்லடி பகர். இப்ப நீ வரப்போறியா இல்ல சந்தேக கேஸ் ஒண்ணு உள்ள முடிச்சு போட்டுமா? நில்றா, நான் உட்கார்ந்துக்கிறேன், நீ மிதி. இது வேறையா சாமி? மிதிடா, மிதி. இந்த கன் எங்க வாங்குனீங்க? ஒப்பம் பற்றையில. நாங்க ஊரையே காப்பாத்துறோம், எங்களுக்கு இந்த ஹெல்ப் கூட நீங்க பண்ணக்கூடாதா? பாத்து போடா, பள்ளம் மேடுமா இருக்கு. அட பாம்புக்கு பிறந்தவனே, வளைஞ்சு வளைஞ்சு போகாதடா.
என்ன கொக்கு 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 எங்க 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 அங்க 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 சுடுறேன் 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 அது வெள்ளையா தெரியுதே அதுதான் கொக்கு சுடுங்க உங்களுக்கு சுட தெரியுமா பிள்ளைடி பக்கர் இந்த ஏட்டையாவை பார்த்து என்ன கேள்வி கேக்குற என்னைக்கு ஸ்டேஷன்ல போய் தொழில் பாத்தீங்க அதான் கேட்டேன் ஒரே அடியில சாட்சி காட்டுறேன் பார் செல்வி தூக்கிச்சாலா நீயே துணை கொக்கு மனசு மாதிரியே கத்துது கொக்கு கத்தல மனுஷன் தான் வயல்வெளியில உட்கார்ந்து சுட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன் இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் ஆரம்பத்திலே கேட்ட சுட தெரியுமா கொலை கொலை அநியாயமா பார்டர்ல சுட்டு கொன்னுட்டானே சாபி போயிட்டியே சாமி என் பக்கத்துல உக்காந்துக்கிட்டு வெங்காய வைப்பிய சாமி சாமி உனக்கு ஞாபகம் இருக்கா என் பக்கத்துல உக்காந்துக்கிட்டு கையில மிளகா வச்சுக்கிட்டு மிளகா மிளகான்னு சொல்லுவியே சாமி இப்ப எதாரே விட்டுட்டு போயிட்டியே மாறு இங்க வாடா நான் ஒண்ணு சாகலடா நீ ஏன் கத்தன காலக்கடலை கழிக்கலான்னு வந்தேன் துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கட்டுது இப்பதான் ஊரெல்லாம் சுட்டுக்கிட்டு இருக்கான்ல அந்த சத்தத்துல பயந்து விழுந்துட்டுடா சாமி இன்னில இருந்தாடா எனக்கு விடிவு காலமே பிறந்திருக்கு நீ என்ன சொல்ற சாமி அப்படியே செத்த மாதிரி கடை எதுக்குடா சொன்னதை செய் ஏட்டையா 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 அநியாயமா ஒருத்தரை சுட்டு கொண்டுட்டீங்களே நீ சுட சொல்லிட்டால மாதிரி நான் சுட்டேன் இருக்கட்டும் ஏட்டையா சட்டம் உங்களுக்கு தெரியாது நான் சொல்லித்தரேன் சுட சுடனை விட சுட்டவனுக்கு தான் தண்டனை அதிகம் ஆமா மாதிரி இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா என்ன வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணி தூக்குற தொங்குட்டுருவாங்க நீதான் மாறி நீங்க தான் மாறி என்ன காப்பாத்தணும்ங்க வாங்க ஒரு வழி சொல்றேன் வாங்க நீங்க வீட்டுக்கு போங்க ரொம்ப நன்றி மாறின நான் யாருக்கும் தெரியாம பணத்தை போச்சிடுறேன் மாறின இத உங்க காலா நினைச்சு சொல்றேன் பரவாயில்ல கையாவே நினைச்சு சொல்லுங்க இந்த உதவிய உயிருள்ள வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன்னு விஷயத்தை வெளியே எங்கேயும் சொல்லிடாதீங்க அண்ணனுக்கு யார் இருந்தாலும் பிடிக்காது இது எப்படி இருக்கு என்ன விஷயம்னு சொல்லு அண்ணன் தீர்த்து வைப்பாரு அண்ணன் என் தம்பிய போலீஸ் புடிச்சிட்டு போயிடுச்சு அண்ணன் போலீஸ் 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 மொத்தம் 4 போலீஸ் இது எப்படி இருக்கு ஆமா உன் தம்பி என்ன தப்பு பண்ணா சண்டையில வாய்ப்பேச்சு முத்தி கத்தியால சொருவிட்டாண்ட கேவலம் இந்த சின்ன விஷயத்துக்கோசரமா போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க போய் ஸ்டேஷன்ல என் பேரை சொல்லு விட்டுருவாங்க போ சரி என்ன அப்படியே என் பேரை சொல்லி விடலன்னு வச்சுக்கோ கடைசியா அதை சொல்லு காதை கொடு இது மூக்கியா காதை குடியா காணிக்க இந்தாங்க இங்க குடியா அண்ணன் வர்றாங்க அண்ணன் நட்டியா யாரே ஜெயில இருக்கிற ஹென்ரியோட அண்ணன் சகாயம் வெள்ளடி பகரு தில்லி இருந்தா இந்த 8 பாண்டிக்கு முன்னால வந்து நீ சேர்ல உட்காருவ என்ன மேல நான்சென்ஸ் என்னடா தாயத்து ரவுடின்னா கழுத்துல தாயத்து முண்டாவில தாயத்தை கட்டணுமா அது கிளவைடா வைடா மூக்கு வாயெல்லாம் ரத்தம் வர அளவுக்கு அடிச்சு போடுவேன் எங்க வந்த என் தம்பிய அழைச்சுக்கிட்டு போக வந்தேன் உன் தம்பி என்ன செகண்ட் ஷோ சினிமாக்கு வந்தானா வழி தெரியாத சின்ன பையன் அழைச்சிட்டு போக வந்தியாக்கும் பிள்ளடி பகரு போட வழிய இப்பெல்லாம் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து அழைச்சிட்டு போக வர்றானுங்கப்பா டேய் இன்னும் போகல ஒரு விஷயத்தோட தான் வந்திருக்கிறேன் என்னடா விஷயம் கடைசியா தான் சொல்லுவேன் நானும் கடைசியா சொல்றேன் விட முடியாது இப்ப சொல்றான் சொல்லிடுவேன் சொல்றடே சொல்ல போறேன் பிள்ளாடி பகர் சொல்றான் மாரியா கொக்கா ஐயோ மாரியா கொக்கா அம்மா மாரியா கொக்கா ஐயோ அண்ணே போதுண்ணே உங்க தம்பி தப்பே பண்ணண்ணே நீங்க அழைச்சிட்டு போங்கண்ணே அண்ணே இருங்கண்ணே இது உங்க தாய் தானே நீங்க கழுத்துல கட்டிக்கண்ணே முடிஞ்சா முண்டாவில் ஒண்ணு கட்டிங்க நெத்தியில ஒண்ணு கட்டிங்க நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி என்ன இன்றைய தினம் நம்மிடையே கர்ணனாக வாழ்ந்து வரும் உயர்திரு சேகர் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமை அடைகிறேன். வணக்கம். இந்த பாராட்டலுக்கும் கைத்தட்டலுக்கும் நான் யோகிதையானவனான்னு முதல்ல யோசிச்சு பார்க்கிறேன். நானும் ஒரு பையனுக்கு தகப்பன் தான்.
இங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் கல்யாணம் பண்ணி வச்சா என் பையனுக்கு ஆண்டவன் கல்யாணம் பண்ணி வைப்பான்னு நான் நம்புறேன். இங்க இருக்கிற தம்பதிகளுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி அவங்க எல்லாரையும் மேடைக்கு வருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த திருமணங்களை நடந்து முடிஞ்ச உடனே என் சார்பா உங்களுக்கு ஒரு விருந்து இருக்கு. எல்லாரும் வயிறார சாப்பிட்டு போகணும். கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா? வணக்கம். என்ன பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். நான் தான் வள்ளல் சேகரோட ஒரே பையன் விஜய். எங்க அப்பா சொன்ன மாதிரி அவருக்கு ஏழை பணக்காரன்ற பாகுபாடே கிடையாது. மேல வானம் கீழே பூமின்னு சொல்லி என்னையும் பாகுபாடு தெரியாம வளர்த்தாரு. அதனாலதான் நான் இப்போ ஒரு ஏழை பொண்ண, உங்களை மாதிரி சேரியில இருக்க ஒரு பொண்ண இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன். என் அப்பாவுக்கு இதை கேட்ட உடனே ஒரே அதிர்ச்சியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போறத அவர்கிட்ட சொல்லல. பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா உடனே சம்மதம் சொல்லுவாரு. அதை வெளியில சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவருக்கு விளம்பரமே பிடிக்காது. இப்படித்தான் அவர் செய்யற பல நல்ல காரியங்களை வெளியிலே தெரியாம மறைச்சிடுவார். இன்னும் கொஞ்ச நேரத்துல என் மனைவியாக போறவங்க உங்க கூட பேசுவாங்க. நானா? என் பேர் கண்ணம்மா. எனக்கு இந்த மேடையில எல்லாம் பேசி பழக்கம் இல்ல. அதுவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு கண்ணால நடக்க போகுது. பேச்சே வரமாட்டேங்குது. மேடையில அவர் இருக்காரு மாங்க. அதனால நான் என் பேச்ச முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ். அப்பா, ஆண்டவன் என் கல்யாணத்தை நடத்தி வைப்பான்னு சொன்னீங்க. நீங்க தான் இந்த ஏழைங்களோட ஆண்டவன். வந்து எங்க கல்யாணத்தை நடத்தி வைங்கப்பா. கொஞ்சம் தள்ளிக்குமா. தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும் சொல்லுவாங்க. அதை என் பையன் விஜய் நிரூபிச்சிட்டான். என் மகனுக்கும் என்னுடைய மருமகளுக்கும் உங்க சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விஜய் சந்தோஷமா கட்டு. அப்ப நான் உங்ககிட்ட இருந்து விட பெறேன். அப்பா இருந்து விருந்து சாப்பிட்டு போலாம்ப்பா. இல்லப்பா, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு. வரமா? வரங்க. அப்பாவுக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கா, அவர் போகட்டும். நாங்க உங்களோட விருந்து சாப்பிடுறோம். எவ்வளவு பெரிய திட்டம் போட்டு வச்சிருந்தேன். எவ்வளவு சேர்ல இருந்து ஒரு நாயை கொண்டு வந்து ஏன் கையாலே தாலி எடுத்து கொடுக்க வச்சு கட்ட வச்சுட்டான். பணத்தை இழக்க வேண்டியிருக்கு. நோ, என்னால அவ்வளவு பெரிய தொகையை இழக்க முடியாது. ஹைலி இம்பாசிபிள். எப்ப வந்த? உங்க மகனோட வாழ்க்கையை பத்தி கவலைப்படாம கோடிக்கணக்கான ரூபாயை பத்தி கவலைப்பட்டு இருந்தீங்களே, அப்பவே வந்துட்டேன். பணத்துக்காக எப்பவுமே சொந்தத்தை விலை பேசித்தானே உங்களுக்கு பழக்கம். சாரி டாடி, உங்களால என்ன விலைக்கு வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. உன்னை விலை பேசுனதே நம்ம அந்தஸ்துக்கு தகுந்தனோட தான். நீ என்னடா எவ்வளவு சேரில இருந்து ஒரு நாயை எடுத்துட்டு நீ பேசாத, நான் பேசுறேன். உங்க மருமகளை பத்தி நீங்களே தப்பா பேசாதீங்கப்பா. எனக்கு தேவை அந்தஸ்து இல்ல, என் மேல உண்மையிலே அன்பு செலுத்தக்கூடிய ஒரு ஜீவன். அதனாலதான் நான் கண்ணம்மாவை கல்யாணம் பண்ணிட்டேன். இப்ப நீ பேசணுமா? இல்ல, தாலி எடுத்து கொடுத்து சந்தோஷமா வாழ்த்தி பேசிட்டு இப்போ திடீர்னு சேரி நாய் அது இதுன்னு மாமா உள்டா அடிக்கிறாரே, அது ஏன்? ஏழைங்க முன்னாடி இன்னொரு ஏழை மேல அன்பா இருக்கிறதா நடிச்சிருக்காரு. அவர் அப்படித்தான் நடிச்சாகணும். அதை தெரிஞ்சுதானே நம்ம கல்யாணத்தை அங்க வச்சுக்கிட்டேன். பெத்த தாய்கிட்ட கூட சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? அம்மாவுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறது நம்ம பரம்பரையில ஒண்ணு புதுசு இல்லையம்மா. ஏன் உங்க கல்யாணம் கூட இவரோட அம்மாவுக்கு தெரியாம தான் நடந்துச்சுன்னு நிறைய பேர் சொல்லி நானே கேள்விப்பட்டிருக்கேன். அத்தை, இவர் எனக்கு தாலி கட்டத உங்க கண்ணால பாக்கலையேன்னு நீங்க வருத்தப்படாதீங்க. அத வீடியோ படம் பிடிச்சிருக்காங்க, அத வாங்கி போட்டு பாருங்க. அதுல இவர் எனக்கு தாலி கட்டத பாக்கலாம். அத நீங்க திருப்பி திருப்பி போடுங்க. இவர் எனக்கு திருப்பி திருப்பி தாலி கட்டிக்கிட்டே இருப்பாரு, நீங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம். பெத்தவங்களை கண் கலங்க வச்ச பிள்ளைங்க சந்தோஷமா இருக்க முடியாது. அட, யார் உங்களை கண் கலங்க சொன்னது? சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன தைரியம்
8 வயசுல இருந்து ஸ்பேனர் பிடிச்ச கை. ஜாக்கிரதை. அப்பா தாலி எடுத்து கொடுத்தாரு. அம்மா நீ ஆசீர்வாதம் பண்ணிருமா. உன் மேல நான் வச்சிருக்க பாசம் இன்னும் குறையல. நல்லா இருங்க. கண்ணம்மா வா, நம்ம ரூம் போலாம். நம்ம ரூம் எங்க இருக்கு? பாடியில. வீடு எப்படி இருக்கு? வாத்தியார் படத்துல வர ஊடு மாதிரி படா சோக்கா இருக்கு. ஆனா இந்த வீட்டுல எல்லா வேலையும் நம்ம தான் செஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு உண்டான ஏற்பாட்டுல நானே பண்றேன். மகனே, யாரது? நான் தான்டா சடையப்பேன், கோப்பேன். இன்னும் நீ சாகல? இந்த கன்றாவி எல்லாம் பார்க்க நல்ல வேளை நான் உசுரோடு இல்ல. ஆவியா வந்து பேசுற மகனே. ஏயா சமாதியத்தை கருங்கல்ல ஸ்ட்ராங்கா கட்டின, மறுபடியும் ஏயா வந்து கழுத்தா இருக்கிறா? ஆமா மகனே, இப்பெல்லாம் என்ன நீ ஆங்கில பாட்டை கேட்கறது இல்ல? டேய், மரியாதையா போயிடு, இல்ல அடிச்சே உன்னை மறுபடியும் சாகடிச்சிருவேன். பண்ணுக்கே முட்டையை தொட்டுட்டு திம்பிய, இப்ப எங்கடா நான் ஊறுகாய கூட காணா? சடையப்பா, வெறுப்பேத்திரியா? வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சிரியா? மரியாதையா போயிருச்சாடா. செல்வி ஜூகி ஜாலா சௌக்கியமா? என்ன கிண்டலா? போட்டோ தூக்கி போட்டு காலியே நச்சு நச்சுன்னு மிதிச்சு போடுவேன். ஜாக்கிரதை, முடிஞ்சா உடைச்சு பாடுற. உடைச்சிட்டா நடக்க கூடாதெல்லாம் நடந்துரும். ஓ, நடக்க கூடாது நடந்துருமோ? கால் இல்லாத பையன் நீ, அப்படி என்னதான் நடக்கும் நான் பாத்துறேன். மாரா கொக்கா, மாரியா கொக்கா. இந்த விஷயம் ஆவி உலகம் வரைக்கும் போச்சா? அன்னைக்கு வீடு தேடி பொண்ணு கேட்டு வந்த என்ன தூக்கி எறிஞ்சிட்டு விஜய் மாப்பிள்ளையாக பாத்தீங்களே, இப்ப என்ன செய்ய போறீங்க? அனிதாவை கல்யாணம் பண்ணிக்க இப்பவும் நான் தயாரா இருக்கேன். கெட் அவுட். ஐ சே கெட் அவுட் அண்ட் கெட் லாஸ்ட். போடா டேய், போடா. கொய்யா பழம், சீதா பழம் எத்துக்கிட்டு வந்தோம். ஏதோ ஏங்க நாங்க எங்க அந்தஸ்துக்கு முடிஞ்சது. அந்த நெத்திலிய சாப்பிட்டு பாருங்க, மணக்கும். கொய்யாவை சாப்பிட்டு பாருங்க, அசத்தம். இடியட். இடியட் இல்ல மாமா, கோடையில இருக்கு. கண்ட்ரி ப்ரூட். ஆட என்ன மாமா நீங்க கோடையில இருக்குங்கறல்ல? கொஞ்சம் புரியும்படியா சொல்லு புள்ள. ஹலோ எஸ்கே. என் மேல கோவமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என் பொண்ணு ஆசைப்பட்டது எதுவுமே இது வரைக்கும் நிறைவேறாம போனதில்ல. இவ மட்டும் என்ன, விஜய் அனிதாவுக்கு தான். என்ன பார்வையே சரியில்லை? ஆயிரக்கணக்கான ஏழைங்களை ஒரே நிமிஷத்துல குடிசையை விட்டு காலி பண்ற எனக்கு என் வீட்டுல இருக்க ஒரே ஒரு ஏழை கண்ணமாவை காலி பண்ண வைக்கிறதா கஷ்டம்? கொஞ்சம் டைம் கொடுங்க, வீட்டை விட்டே துரத்திடுறேன். முடியல, இந்த உலகத்தை விட்டு அனுப்பிச்சிடுறேன். உங்களை நம்புறேன். கமா அது வாத்தியார் படம் ஓடிட்டு இருக்கு, கூச்சல் இல்லாம எப்படி இருக்கும்? இதுல யார் பெட்ரூம் வரைக்கிட்டது? என் வீட்டுக்காரர் தான். என் வீட்டுக்காரர் கிட்ட கேட்டேன், இந்த ஊடே உனக்கு தான் சொந்தம்னாரு. ஊடே எனக்கு சொந்தம்னா இந்த பெட்ரூம் எனக்கு தானே சொந்தம். அத்தை, என் சனங்க போற வரைக்கும் நீங்க இந்த பக்கமே வராதீங்க. ஏன்னா ஏழைங்க மேல அன்பா இருக்கிறதுனால இதுங்க எல்லாம் என் வீட்டுக்காரர் தெய்வமா நினைக்குதுங்க. நீங்க இப்படி வந்து இந்த மாதிரி எல்லாம் கத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இதுங்க மத்தியில அவர் மேல இருக்கிற நல்லெண்ணெய் எல்லாம் போயிடும். அத்தை, இன்னும் படகோட்டி, ரிச்சாக்காரன், காவல்காரன், கேசட் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு காலையில தான் இதுங்க எல்லாம் போவோம். உங்களுக்கு இங்க இருக்கிறது சிரமமா இருக்குன்னா வேலைக்காரங்களுக்குன்னு ஒரு ரூம் கட்டி வச்சிருக்கோம்ல, அங்க போயிருங்க. விஜய், அவளுக்கு எவ்வளவு தைரியம் பாத்தியடா? என்ன போய் சர்வெண்ட் ரூம்ல படுத்துக்க சொல்ற? இடம் இல்லைன்னா என்னமா பண்றது? வந்திருக்க விருந்தாளிங்களை கழுத்தை பிடிச்சா வெளில தள்ள முடியும்? இன்னைக்கு நானே அங்கதான் படுக்க போறேன். வாங்க வாங்கம்மா.